ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். பிப்ரவரி மாதம் 2024 மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னாவே இந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த 2024 லீப் இயர் அப்படின்னு சொல்ல 29 நாட்கள் மட்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கணக்கு. ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தில், அதாவது இந்த பிப்ரவரி மாதம்னாவே பார்த்திங்கன்னா தை மாசி இந்த 2 கட்டங்களாக தமிழ் வருடத்தில், தமிழ் மாதத்தில் பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த பிப்ரவரி மாதத்துக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி கோள்களின் நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த 12 பாவக கட்டத்தில் மகரம் ராசியில் 4 கிரகங்கள் போய் சங்கமிக்குதுங்க. அது எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லேருந்து அப்படியே வந்துருச்சு. பார்த்திங்கன்னா விருச்சகம், தனுசு, மகரம் இப்படியே தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அப்போல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. இப்போது தனுசு ராசியில் இருக்கும் பொழுது இந்த கோள்களின் கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது சில அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். 2020 இந்த காலகட்டங்களில் இப்போ மகரம் ராசியில் 4 கோள்கள் அப்படின்னு சொல்கிறதுனால என்னன்னு பார்த்திங்கன்னா 4 கோள்கள் இருக்கிறது மகரம் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா சூரியன் இருக்குது. 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா 2/2/2024 புதன் வந்து மகரம் ராசிக்கு வருதுங்க. அடுத்ததாக 6ஆம் தேதி செவ்வாய் மகரம் ராசி, தனுசு ராசியிலேருந்து மகரம் ராசிக்கு. அதே போல் 12ஆம் தேதி சுக்கிரன் அப்படிங்கிறது மகரம் ராசிக்கு வருது. ஸோ 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த 15/2 சூரியன் வந்து கும்பம் ராசிக்கு இடப்பெயர்வு. 20ஆம் தேதி பார்த்திங்கன்னா புதனும் பின்னாடியே பயிர்றாரு கும்பம் ராசிக்காரர்கள். கும்பம் ராசிக்கு இந்த கிரகங்கள் பயிற்சி. இந்த சந்திரனை நம்ம விட்டாச்சு. ராகு கேது அப்படின்னு பார்க்கும்பொழுது சனி பகவான் ஏறக்குறைய கும்பம் ராசியில் தான் 2ஆம் இடத்துல, மகரம் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதே சமயம் மீனம் ராசியில் பார்த்திங்கன்னாவும் உங்களுக்கு ராகு பகவான் அங்கே தான் இருக்கிறாரு. இந்த பக்கம் கேது பகவான் கன்னி ராசியில் இருக்கிறாரு. மேஷம் ராசியில் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். இதுதான் இந்த மாதத்துக்குரிய ஒரு கிரகங்களின் அணிவகுப்பு, அக்கிரகங்களின் நகர்வுகள் அப்படின்னு சொல்கிறது. குறிப்பாக இந்த மகரம் இது பார்த்திங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவாக அந்தந்த ராசி கட்டங்களுக்கு சொல்லும் பொழுது இந்த கிரகங்களின் நிலைகள் வந்து எண்ணிக்கை, அதாவது பாவக கட்டங்கள் கொஞ்சம் மாறுபடும். மேஷத்துக்கு சொல்லும் பொழுது 10ஆம் இடத்துல 4 கோள் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பேசிக்காகவே பார்த்திங்கன்னா இதுதான். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு 2024 இந்த பிப்ரவரி மாதத்தில் கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா காலபுருஷத்துக்கு 6ஆம் இடம், உங்களுடைய 6ஆம் இடத்துல தான் சனி பகவானும் போய் உட்காந்துருக்கிறாரு. புதன் பார்த்திங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடம், 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடம். இதில் இந்த மந்த்து பூராவே ட்ராவலில் தான் இருக்கிறாரு. உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு 4ஆம் இடம், அதாவது 10ஆம் இடத்து அதிபதியும் உங்களுடைய ராசி அதிபதி லக்ன அதிபதியாக புதன் பகவான் அங்கே தான் இருக்கிறாரு. அதே சமயம் உங்களுக்கு 2 தனக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருந்தால் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நல்லா சுகங்கள் மேலோங்கும். ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஜாலியாக ஆரம்பிப்போம். அந்த மாதிரி நிதி பொருளாதார நிலைகளை பற்றி கவலைப்படாமல் செலவு பண்ணுறது இந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு செகண்ட் ஆஃப் வரும்போது பார்த்திங்கன்னா சூரியனுடைய டிரான்சிஸ்டர் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது சனியோடு சேர்றாரு. சனி ஏற்கனவே பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல நல்லா வலுவாக போய் உட்காந்துருக்கிறாரு. அப்படிங்கிறது டைமில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல பார்த்தா மதிப்பு, மரியாதை, கௌரவம், புகழ், அந்தஸ்து, புத்திசாலித்தனம் எல்லாமே உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகுங்க. உங்கள் விஷயத்தை வந்து 4 பேர் 4 விதமாக சொன்னாலும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களை வந்து பல பாராட்டும்படியான ஒரு காரியங்கள் அப்படிங்கிறது உங்கள் அலுவலகத்தில் அப்படிங்கிறது நடக்க போகுது. உங்களுக்கு விரும்பிய இடமாற்றங்கள் வேணும் அதுக்குண்டான ஒரு சிலர் எனக்கு பெரிய உயர் அதிகாரிகளை சந்தித்து ஒரு ஆப்ளிகேஷன் வைக்கிறது, இந்த மாதிரி சில நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய ராசியிலே இருக்கிற கேது பகவானால் மன சஞ்சலம், ஒரு விரக்தி, பற்றற்ற நிலை எல்லாமே இருக்குது. ஆனால் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை, ஒரு சலிப்புத்தன்மை, சோர்வுத்தன்மை, மந்தத்தன்மை, இது எல்லாமே போட்டு அப்படி டம்ப் பண்ணும். இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறிவு அதிகமாகும், பர்சனாலிட்டி கூடும், பிரில்லியன்ட் தானே அதிகரிக்கும். இதனால் மற்றவங்க தவறுகள் உங்களுக்கு அழகாக தெரியும், நீங்கள் தட்டி கேட்பீங்க. இதனால் நீங்கள் கெட்ட பேர், அதாவது நீங்கள் தட்டி கேட்குறதுனால நீங்கள் வில்லனாயிடுறீங்க அந்த இடத்துல. சரிங்களா? யாருடைய தவறும் நம்ம வந்து சுட்டி காட்டும் பொழுது
நல்லா போயிட்டுருக்குற ஃப்ரெண்ட்ஷிப்லேயே கூட பார்த்தீங்கன்னா நீ இந்த மாதிரி தவறு பண்ணிட்ட அப்படி இப்படின்னா ஒரு சிலர் ஏற்றுக்கிறாங்க, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதையே மனசில் வச்சுக்கிட்டு அப்படியே இந்த பிரேக்கப்பே அந்த மாதிரி ஆகிற மாதிரி ஒரு அமைப்புகள். ஸோ அன்புக்குரியவர்களிடம் நீங்கள் அனுசரியான பேச்சுவார்த்தை, அழகான ஒரு நடத்தை இந்த மாதிரி செய்து கொள்ளும்போது இந்த மந்த் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அன்பு உள்ளங்களுக்கு, அன்பானவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸு போகிறதுக்கு, குடும்பத்தை விட்டு கொஞ்சம் ஒரு லாங்கில் போகிறது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காகவும் இருக்கலாம், இல்லை வேலை நிமித்தம் தொழில் நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்து வேலை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்களும் இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறது. ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லைங்களா, அந்த பிரச்சனைகளை மீண்டும் தலை தூக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொண்டை இஎன்டி பிரச்சனை, காது தொண்டை மூக்கு அப்படிங்கிற மாதிரி தொண்டையில் பிரச்சனை, காதில் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸ் வந்து ஒரு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அதனுடைய பிரச்சனைகள் ஓரளவு அப்படியே அடங்கி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் மறுபடியும் அது மேலே வர மாதிரி. ஆனால் சனியின் இருப்பிடம் அப்படிங்கிறது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிறது தான். நீயும் சனியினுடைய ஆலயத்துக்கு போங்க, கேது இருக்கிறனால வெள்ளிக்கிழமைனா விநாயகர் பெருமான், அது வீட்லேயே வந்து விநாயகரை வச்சு அனுதினமாக அதை பார்த்துட்டு இருந்தவங்க நல்ல ஒரு அதிர்வலைகள், நல்ல வைப்ரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்க போகுது. 7ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் இடத்துல தொழில் செய்பவர்கள், குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ வருமான வரும், செலவுகளும் இருக்கும். தொழில் செய்பவர்கள் அதிகமான முதலீடுகள் செலுத்தி கொஞ்சம் தொழிலை விஸ்தரிப்பு பண்ணுறேன், கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், இந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் செய்யுது. ஏன்னா ஒரு சப்போர்ட் இருக்குதுங்க. இப்போ இல்லை, ஏப்ரல் மந்த்துக்கு பிறகு மே 1 குரு டிரான்சிஸ்ட் ஆகும்போது கரெக்டாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. ஸோ குரு கேது கன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது சொல்கிறது சரிங்களா. இது வந்து கோடீஸ்வர யோகம், அது வந்து மே மந்தில் தான் நடக்குது. இப்போ கோச்சார் எப்படி பார்த்தீங்கன்னா குரு 8ஆம் இடத்துல தான் இருக்கிற திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கிடைக்கிறது வழிவகைகள் அற்புதமாக இருக்குது. 7ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறதுனா பிரம்மாண்டமான சிந்தனைகள் தோன்றும். ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் ஆர்ப்பரிக்கும் சரிங்களா. அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதா கேது பகவான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஸோ அடுத்தவர்களை கொடுக்கல் வாங்கல், கூட்டாளிகள் இவர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் கூட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், கூட்டாளிகளோட நம்ம ஒரு சீட்டு போடுறேன், நகைச்சீட்டு, அந்த சீட்டு இந்த சீட்டு, அப்படி அந்த விஷயத்துக்கெல்லாம் நான் போகாதீங்க. அதுக்கு அடுத்தவருக்கு ஜாமீன் பண்ணுறது, நானாச்சு அப்படின்னு சொல்கிறது, அப்படிங்கிற பணத்தை கொடுக்கறது, இதெல்லாம் வேணாம் சரிங்களா. இது வந்து உங்கள் லெவலில் நீங்கள் பார்த்துக்கிட்டு அப்படியே பக்குவமாக நடந்துக்கணும். பிப்ரவரி மாதம் பார்த்து எந்த தொல்லையும் இல்லைங்க, அப்படியே மிடிலாக நீட்டாக போயிட்டுருக்கும் சரிங்களா. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுயஜாதத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசாபுத்திகள் இதில் வச்சு 100% ப்ரெடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் பிப்ரவரி மந்தில் இது நடக்கும் எப்படி அப்படின்னு தெரிஞ்சு காவல் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்க என்னோட வாட்ஸ்அப் எனக்கு கனெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம். நீங்கள் விரும்பினார் சரிங்களா. ஓகே, பாய்.